வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே டாஸ்மாக் கடை இருந்து அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உள்துறை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் குறிப்பிட்ட தூரத்துக்கு அருகே டாஸ்மாக் கடைகள் இருந்தால் அந்த டாஸ்மாக் கடைகள் தொடர்பாக தொடர் புகார்கள் ஏற்கனவே வந்த வண்ணம் இருக்கிறது. 1000க்கு மேற்பட்ட அது போன்ற ஆட்சேபனையான டாஸ்மாக் கடைகள் இருந்து வருகிறது. 5000க்கு மேற்பட்ட கடைகள்ல 1000 டாஸ்மாக் கடைகள் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இருப்பது தொடர்பான புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த டாஸ்மாக் கடைகள் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே இருந்தால் அது தொடர்பான புகார்கள் வந்தால், ஆட்சேபனை யாராவது தெரிவித்தால் அந்த புகார்கள் மீது ஒரு 30 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில தான் இந்த உத்தரவு என்பது உள்துறை செயலாளர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழிபாட்டு தலங்களுக்கு அருகேயும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகேயும் புதிய டாஸ்மாக் கடைகள் திறக்கக்கூடாது என்று பல்வேறு உத்தரவுகள் நடைமுறையில் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகள்ல ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அது குறித்து புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.